எல்லா இடமும் போய் தேடி பார்த்துட்டேன். இனி எங்க போய் தேடுறதுன்னு தெரியலங்க. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே. நடுராத்திரில கிளம்பி அப்படி அண்ணன் எங்க தாங்க போயிருக்கோம்? ஏய் சோடா, அந்த ஹிந்திக்கார பொண்ணு இருக்குல்ல, அது வீட்ல போய் பாத்தியா? ஒருவேளை அந்த பொண்ண கூட்டிட்டு ஓடி கீடி போயிருக்க போறான். யார் சொல்றீங்க? அதான்டா அவன் கூட வேலை பாக்குறான்ல அனீஸ், அவன் தங்கச்சி. அவ பேர் கூட ஏதோ பாந்தாவோ ஏதோ சொல்லுவாங்களே. யோ, அறிவு இருக்கா உனக்கு? என்ன ஓடி போயிருக்குமான்னு கேக்குறேன். அண்ணா அப்படிலாம் பண்றாளா? அட்டம் சரியில்லைன்னா அப்படிலாம் செய்ய தோணும்டா. நான் சொல்ற கோணத்துலயும் யோசனை பண்ணி பாரு. எனக்கு என்னமோ அவன் அந்த பிள்ளைய கூட்டு ஓடி இருப்பான்னு தான் தோணுது. லெட்டர்லதான் அண்ணன் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காருல்ல. இதெல்லாம் ஜோசியம் பார்த்ததுனால வந்த பிரச்சனைன்னு அவர் சில விஷயங்களை தாங்கிக்க முடியாம தான் அந்த வீட்டை விட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணு வேற அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும். இவங்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசும். இவனும் பதிலுக்கு அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. அதுதான் சொல்றேன். அண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எங்களை கஷ்டப்படுற மாதிரி அண்ணா எதுவுமே செய்யாது. இந்த விஷயத்தை பல ஆங்கிள் யோசனை பண்ணி பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன் பாத்துக்க. அதுக்குன்னு யார பத்தியும் கவலைப்படாம ஒரு பொண்ணை விட்டு ஓடி போற ஆள் அண்ணா இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா வரும். எங்க அண்ணனுக்கு வராது. அங்கிள், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு போய் உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் செஞ்சது கரெக்ட் தானே? தம்பிங்க நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் யோசிக்காம வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இந்த சாப்பாடை பார்க்கும்போது கூட என் தம்பிங்க ஞாபகம் தான்ப்பா வருது. அவனுங்க சாப்பிட்டானுங்களோ என்னமோ தெரியல. என்ன கண்டிப்பா தேடுவானுங்க. ஆனா தேடினாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள்ல பழகிடுவானுங்க. அவனுங்களுக்கு கல்யாணம் நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். கண்டிப்பா நான் இல்லாம பழகிடுவானுங்கல்லப்பா. கிழிச்சானுங்க. சோழா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? காலையில இருந்து நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீ எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லடா, எங்களை பத்தில உனக்கு ஒரு கவலையும் இல்லல்ல? அப்படிலாம் இல்லடா சோழா. ஏன்னா இப்படி பண்ண? ஏன்னா இப்படி பண்ண? அழுவாதடா. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தோம். நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? லூசா என்ன? நீங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்றேன் நல்லது பண்றேன்னு கதை சொல்லிட்டு இருக்க. இல்லடா சோழா, நிஜமாவே நான் உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான்டா வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். நீ இல்லாம எங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும்? ஏய் சோழா, அழாதடா சோழா. போடா.